ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாப்பி லேர்னிங். ஸோ நம்ம சேனலில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி ஜென்ரல் இங்கிலீஷ்க்காக கிராமர் போட்டுட்டு வந்துட்டுருக்குறோம் இப்போது. ஸோ அப்கமிங் எக்ஸாமுக்காக நான் வந்து ஆல்ரெடி ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன், நம்ம இது முடிச்சோடனே ஒரு டெஸ்ட் சீரிஸ் மாதிரி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கும் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்குறோம். ப்ராபப்ளி டிசம்பர் 1 நம்ம வந்து கிட்டத்தட்ட டெஸ்ட் சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவோம்னு நினைக்கிறேன். ஏன் அவ்வளோ லேட்டு அப்படின்னு நினைக்கிங்க. நிறைய ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நம்ம டெஸ்ட் சீரிஸ் மட்டும் கொடுக்கறதுனால எந்த யூஸும் இல்லை. அதுக்கான மெட்டீரியல் முதல்ல நம்ம கொடுத்துட்டு அப்புறம் அதை படித்து டெஸ்ட் சீரிஸ் எழுதுங்க அப்படின்னா தான் அது கொஞ்சமாவது எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ தட் வந்து நம்ம மெட்டீரியல்ஸை முதல்ல கொடுத்துடலாம். நான் ஆல்ரெடி வந்து பார்த்தோம் அப்படின்னா சில இது ப்ரிஃபிக்ஸு, சஃபிக்ஸு, அப்புறம் ஆர்டிகல்ஸு, சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் அந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் வந்து, அப்புறம் இந்த நவுன் ப்ரொனவுன் அந்த மாதிரி ஸ்டஃப்புக்கெல்லாம் வந்து கிட்டத்தட்ட நம்ம வீடியோஸ் கொடுத்துட்டோம். ஸோ அதுக்கெல்லாம் வந்து ஓகேவாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் ஸ்டஃப்க்கு நம்ம கொடுத்துருக்க மாட்டோம். ஈவன் சினானிம்ஸ்க்கு கூட நம்மக்கிட்ட வந்து வீடியோஸ் இருக்கும். அப்போ டென்சஸ் இருக்குது, வாய்ஸ் இருக்குது, இந்த மாதிரி கொஞ்சம் விஷயத்துக்கெலாம் நம்ம கொடுத்துருக்க மாட்டோம். ஸோ அதெல்லாத்தையும் நான் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணி ரெடி பண்ணிக்கணும். நான் ஒரு ஆள் தான் ஒர்க் பண்ணுறேன். ஸோ கொஷின் பேப்பர் செட் பண்ணி வச்சுக்கணும். உங்களுக்கு டெஸ்ட் சீரிஸ்னு நான் அனௌன்ஸ் பண்ணுறேன்னா அட்லீஸ்ட் ஒரு 5 செட்டாவது கொஷின் பேப்பர் என் கையில் இருந்தால் தான் என்னால் கான்ஃபிடென்ட்டாக அடுத்தடுத்து வந்து இந்த மீன் டைமில் பண்ண முடியும். ஸோ அந்த ஒரு ஜாபும் நான் பார்க்கணும். அதனால தான் டிசம்பர் எடுத்திருக்கோம். அப்புறம் நம்மளோட டெஸ்ட் சீரிஸ் வந்து நம்ம எப்படி பிளான் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ நான் இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் அப்படின்னு எடுக்கிறேன்னா இதில் வந்து ஒரு டெஸ்ட் மட்டும் இருக்காது. இப்போதைக்கு நம்ம எப்படி பிளான் பண்ணியிருக்கோன்னா 30 கொஷின்ஸ் மொத்தமாக. அந்த 30 கொஷின்ஸும் ஒரே கொஷினாக வருமா அப்படின்னா வராது. இப்போ இன்றைக்கி வந்து ஒரு 10 கொஷின் கொடுப்பேன். அடுத்து ஒரு நாள் விட்டு திருப்பி இன்னொரு 10 கொஷின் வரும். ஏன் இப்படி நம்ம வைக்கிறோம் அப்படின்னா, அப்போ தான் வந்து திருப்பி ஒரு தடவை ரிவைஸ் பண்ணுவோம். இப்போ ஃபஸ்ட்டு டே டெஸ்ட்டுக்கு வந்து நம்ம இந்த கம்ப்ளீட்டாக வந்து இப்போ நான் வந்து எத்தனை எடுத்திருக்கேன், இப்போ வரைக்குமே நோட்ஸ் வந்து நான் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 400 கிட்ட எடுத்திருக்கிறேன் இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ். ஸோ வந்து பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் இந்த 400யும் ஒரு தடவை படிச்சுட்டு வருவீங்க. வந்து ஃபஸ்ட்டு டெஸ்ட் எழுதுவோம். அந்த 400லேருந்து எது வேணாலும் வரும். ஓகேவா? ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா அடுத்து வந்துட்டு அடுத்த டெஸ்ட்டுக்கு திருப்பி இது ஒரு தடவை ரிவைஸ் பண்ணுவீங்க. ஸோ இப்படியே நீங்கள் ரிவைஸ் பண்ணி நமக்கு நல்லா பதிஞ்சிரும். இதே மாதிரி நம்ம 3 டெஸ்ட் சீரிஸ். ஓகேவா? இப்போ இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ்னால் 3, சினோனிம்ஸ்னால் 3. இதுதான் வந்து நம்மளோட பிளான். இப்படி தான் வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு 10 வைப்போம். அடுத்த ஒரு நாள் விட்டு திருப்பி ஒரு ரிவிஷன் பண்ணணும். அடுத்த 10 எப்படியும் ஃபெப்ரவரிக்கு முன்னாடி நமக்கு எதுவும் பெருசாக எக்ஸாம்ஸ் வராது. ஸோ ஃபெப்ரவரிக்குள்ளே முடிகிற மாதிரி தான் ஒரு ஸ்கெடியூல் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஸ்கெடியூலை வந்து நான் சீக்கிரமாக வந்து அனௌன்ஸ் பண்ணிடுறேன், கொடுத்துட்றேன். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இது வந்து பார்த்தோன்னா ரொம்ப ஃபீஸ்லாம் இருக்காது, குறைஞ்ச ஃபீஸ் தான். இதை நம்ம ஃப்ரீயாக கூட பண்ணலாம். ஏன் நான் ஃப்ரீயாக பண்ணலை அப்படின்னா, கண்டிப்பாக வந்து ஃப்ரீயாக பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு வேல்யூவும் இருக்காது. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா நான் ஃப்ரீன்னு சொல்லிடுவேன், நிறைய பேர் ஜாயின் பண்ணுவீங்க எல்லோரும். ஆனால் வந்து உண்மையாலுமே ரியல் கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் கடைசி வரைக்கும் அட்டன் பண்ணுவீங்க. ஸோ கொஞ்சம் மணின்னு வச்சுக்கோங்களேன், அட்லீஸ்ட் வந்துட்டு 3/4 பேராவது அட்டன் பண்ணுவீங்க. அந்த ஒரு டெடிக்கேஷன் இருக்கும், ஒரு சீரியஸ்னஸ் இருக்கும். ஓகே. ஸோ அதுக்காக தான் நம்ம வந்துட்டு இதை வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்காது, ஒரு லிட்டில் அமௌண்ட்டுக்கு ஜஸ்ட் பண்ணுறோம். இஃப் இன்கேஸ் யாராலும் வந்து பே பண்ண முடியல அப்படின்னாலும் நீங்கள் சொல்லுங்கள், ஜாயின் பண்ணிக்கலாம். நமக்கு வந்து இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட்ஸ் ரியலி வந்து எக்ஸாம் எழுதி நான் உள்ளே போகணும் அப்படிங்கிறவங்க தான் நம்ம வந்து பார்த்துட்ருக்குது. சரியா? சரி, இப்போ இனிமேல் வீடியோஸ்லாம் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். டெய்லியுமே கிராமருக்கு போஸ்ட் பண்ணிடலாம், ஏன்னா நிறைய கண்டென்ட் இருக்குது. நமக்கு வந்து இன்னும் வந்து பார்த்தோன்னா ப்ளூரல் ஃபார்ம்ஸ் கொடுக்கணும் நான் வீடியோ, சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ், கரெக்ட் டிகிரி, பிளெண்டிங் வேர்ட்ஸ்க்குலாம் ஆல்ரெடி இருக்குது. இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு வந்து படிக்க வேண்டியது இருக்குது. ஸோ இனிமேல் வந்து நான் கடகடன் வீடியோஸ் வந்து டெய்லியுமே கொடுக்க பார்க்குறேன். ஸோ நீங்களும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கோப்பப் பண்ணுங்கள். இந்த 3 நம்ம ஸ்ப்ளிட்டப் பண்ணி ஒரு டாப்பிக்கும் வைக்கிறது வந்து ரிவிஷன் எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அந்தளவுக்கு தான் நம்ம கெயின் பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் 3 நம்ம ஸ்ப்ளிட்டப் பண்ணுறோம். அதே மாதிரி இனி வீடியோஸும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும், கொஞ்சம் கோப்பப் பண்ணிகிட்டே வாங்க. ஓகே. ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே. ஸோ அடுத்து வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹோல்ட் ஆனோட ஸ்டாப் பண்ணியிருந்தோம். கெட் ஆன் ஆர் கெட் அலாங். சரியா? ஸோ கெட் ஆன் கெட் அலாங்னாலும் ஒன்று தான். கெட் ஆன் அப்படின்னா கோப் வித் ஆர் மேக் ப்ராக்ரஸ் அப்படின்னா கொஞ்சம் வந்து நம்ம ஒரு ஸ்டெப்பாக மேலே ஏறி போகிறது தான். ஓகேவா? ப்ராக்ரஸ் காட்டுறது தான். அடுத்து கெட் பை அப்படின்னா மேனேஜ் டு கோப் அப், அதாவது லிவ் ஆர் டூ அ பர்டிகுலர் ஸ்டஃப். ஓகே. அதாவது கெட் பை அப்படின்னா நம்ம வந்துட்டு ஒரு விஷயத்துக்கு வந்து நம்ம மேனேஜ் பண்ணி அவங்க கூட கோப்பப் பண்ணிட்டே போகணும். அதாவது வாழ்கிறது அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். சில நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா பர்டிகுலர் திங்ஸை வந்து நம்ம கரெக்டாக பண்ணிகிட்டே போகிறது, அவங்க கூட கோப்பப் பண்ணிகிட்டே போகிறது, அதான் வந்து மேனேஜ் அப்படின்னா. ஓகே. மேனேஜ் டு கோப்பப், கெட் பை அப்படின்னா. ஓகேவா? ஸோ அடுத்த ஸ்டெப் பார்த்தோம் அப்படின்னா கெட் அட் அப்படின்னா இம்ப்ளை ஆர் ஆக்சஸ். இம்ப்ளை அப்படின்னா குறிப்பிட்டு சொல்கிறது. ஓகே. ட்ரை டு சஜஸ்ட் சம்திங். இப்போ வந்து உங்ககிட்ட வந்து ஒரு 10 ட்ரெஸ்ஸை காட்டி இதில் எந்த ட்ரெஸ் நல்லாயிருக்கு அப்படின்னா கெட் அட் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா அந்த இடத்துக்கிட்ட வந்து நான் குறிப்பிட்டு ஒரு விஷயத்தை சஜஸ்ட் பண்ணுறோம். இன்னொருத்தவங்க கிட்டே கேட்குறோன்னா அவங்க குறிப்பிட்டு ஒரு விஷயத்தை சஜஸ்ட் பண்ணுறது தான் கெட் அட். அடுத்து கெட் ஆஃப் அப்படின்னா லீவ் ஃப்ரம் பஸ் ஆர் ட்ரெயின்.
கெட் அவுட் ஆஃப் அப்படின்னா அவாய்ட் டூயிங் சம்திங், கெட் அவுட் ஆஃப் திஸ் ஒர்க் அப்படின்னா இந்த விஷயத்துலேருந்து நீ இந்த விஷயத்துலேருந்து வெளியில் போகாத பண்ணாத. கெட் ரிட் ஆஃப் அப்படின்னா எலிமினேட், நமக்கு தெரியும், மறந்துடும். கெட் ரிட் ஆஃப் யுவர் பாஸ்ட் அப்படின்னு சொல்கிறதோ இல்லை கெட் ரிட் ஆஃப் யுவர் ஒரீஸ் அப்படின்னு சொல்கிறதோ நம்ம வந்து சொல்லலாம். கெட் ஓவர், ரெக்கவர். ஓகே, க்ரோ அப், பிகம் அன் அடல்ட்டம். நிறைய பார்த்துருப்போம். க்ரோன் அப், லிசன் யுவர் அப்படின்னா பெரியவங்கெல்லாம் கேளுங்க, இப்போ இது உங்கள் பெரியவங்க டர்ன் அப்படின்னு சொல்கிறது தான். ஸோ க்ரோ அப், க்ரோன் அப் அப்படின்னா அடல்ட் ஆகிறது தான். கிக் ஆஃப், பெரியவங்களாகிறது தான். கிக் ஆஃப் அப்படின்னா பிகின். த நியூ ப்ராஜெக்ட் ஹஸ் பீன் கிக்ட் ஆஃப் அப்படின்னா புது ப்ராஜெக்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது. ஹேண்ட் அவுட், டிஸ்ட்ரிபியூட். ஓகே, ஹேண்ட் அவுட், டிஸ்ட்ரிபியூட். அதாவது ஹேண்டு கையில் நம்ம வச்சுட்ருப்போம், அதை வந்து அவுட்டு நம்ம கையிலேருந்து வெளியே போகுதுன்னு இன்னொருத்தவங்களுக்கும் கொடுக்குறோம், அப்படி கூட நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். டிஸ்ட்ரிபியூட். அடுத்து வந்து ஹேங் அரவுண்ட், மூவ் வித் நோ எய்ம். ஹேங் அரவுண்ட் அப்படின்னா சுற்றிட்டே இருக்கிறது, எந்த ஒரு எய்மும் இல்லாமல் சுற்றிக்கிட்டு இருக்கிறது. ஹேங் அவுட் அப்படின்னா ஸ்பெண்ட் டைம் வித் ஃப்ரெண்ட்ஸ். கேஸ் ஹேங் அவுட்னா கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஹேங் அப் அப்படின்னா எண்ட் அ ஃபோன் கால். ஓகே, எண்ட் அ ஃபோன் கால். அயன் அவுட் அப்படின்னா ரிசால்வ் ஆர் எலிமினேட் டிஃபரன்ஸ். இப்போ ஒரு 2 பேருக்குள்ளே வந்து ஏதோ ஒரு மீட்டிங்கில் வந்து ஏதோ ஒரு டிஃப்ரென்சஸ், ஆளாளுக்கு ஒரு ஒப்பீனியன் சொல்கிறாங்க அப்படின்னா யூ ஜஸ்ட் அயன் அவுட் திஸ் திங்ஸ் அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்படின்னா அதாவது இந்த டிஃப்ரென்சஸை நீங்கள் எலிமினேட் பண்ணுங்கள். ஓகே, ஃபைண்ட் அவுட் அப்படின்னா அண்டர்ஸ்டாண்ட்ஸ். மேக் அவுட், ஃபைண்ட் ஆன்சர். ஃபோக்கஸ் ஆன், கான்சன்ட்ரேட். நோட் ஆஃப், ஃபால் அஸ்லீப். நோட் ஆஃப் அப்படின்னா ஃபால் அஸ்லீப்னா தூக்கத்தில் அப்படியே விழுகிறது, அதான் அந்த மாதிரி. ஓகேவா, நோட் ஆஃப் அப்படின்னா. ட்ரா அப், ரைட் அ கான்ட்ராக்ட் ஆர் அக்ரிமெண்ட். ட்ரா அப், ஓகே, ரைட் அ கான்ட்ராக்ட் ஆர் அக்ரிமெண்ட். ட்ரீப் அப் அப்படின்னா ட்ரெஸ் அப், வியர் எலிகன்ட் கிளாத்ஸ். அதாவது ட்ரீப் அப்னா ஒன்றும் இல்லை, நல்லா நீட்டாக ட்ரெஸ் பண்ணிக்கிறது, அதுதான். ட்ராக் ஆன் அப்படின்னா லாஸ்ட் லாங்கர் தென் எக்ஸ்பெக்டட். ட்ராக் ஆன் அப்படின்னா லாஸ்ட் லாங்கர் தென் எக்ஸ்பெக்டட், ரொம்ப நாள் வரது, நீடித்து வரது தான். ட்ராப் இன், விசிட், யூஸ்வலி ஆன் த வே. ட்ராப் இன், விசிட் or usually on the way. Drop off, deliver something. ஓகேவா, நம்ம வீட்டில் வந்து இப்போ ஐ ஜஸ்ட் ட்ராப் ஆஃப் ஹர் அட் ஹோம், யூ டோன்ட் வரி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அதாவது நான் வந்து அவளை ட்ராப் பண்ணுறேன், நீங்கள் ஒன்றும் ஒரி பண்ணாதீங்க அப்படிங்கிறது தான். ஷோ ஆஃப் அப்படின்னா வாண்ட் டு பி அட்மயர்டு. ரொம்ப ஷோ ஆஃப் பண்ணாத, சீன் போடாதன்னு நம்ம சொல்லுவோம். ஆக்சுவலாக அதை சீன் போடாதன்னு சொல்லக்கூடாது, ஷோ ஆஃப் பண்ணாத அப்படின்னு சொல்கிறோம். ரொம்ப ஷோ ஆஃப் பண்ணாத அப்படின்னா எல்லாத்தையும் அட்மையர் பண்ணுறதுக்காக ரொம்ப சீன் பண்ணாத அப்படின்னு போல அதான். டு கீப் பேக் அப்படின்னா கீப் வெல் பேக் ஃப்ரம் த ரோடு அப்படி சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி தான். அந்த ரோட்டை விட்டு தள்ளி நில்லு, டு கன்சில். அதுக்கான மீனிங் என்னென்னா டு கன்சில், தள்ளி நில்லும். ஸ்டிக் அப் ஃபார், டிஃபெண்ட் ஆர் ப்ரொடெக்டம். இது வந்து எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம்னா இதை ஷார்ட்கட்காக சொல்கிறேன். ஸ்டிக் அப் ஃபார் அப்படின்னா நம்மளை பாதுகாக்கணும்னா கம்பு எடுத்தாவது எவனையாவது அடித்து தள்ளிட்டு நம்ம பாதுகாக்கணும். பொண்ணுங்களை அப்படி தானே, பாதுகாக்கணும் அப்படின்னா கையில் ஏதாவது ஒன்று வச்சுருப்பாங்க, அதான். ஓகேவா, ஸோ தன்னை பாதுகாத்துக்கணும், ஸ்டிக் வச்சுக்கோங்க, அதான் டிஃபெண்ட் ஆர் ப்ரொடெக்ட் அப்படின்னா ஸ்டிக் அப் ஃபார்ம். இன்ஸ்பைட் ஆஃப் அப்படின்னா இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப், அதாவது எதுக்காகவும் அப்படிங்கிறது தான். எக்ஸ்கியூஸ் மீ. மேக்கப், இன்வென்ட் ஆர் எக்ஸ்கியூஸ் ஆர் மேக் ஸ்டோரி தான் மேக்கப். ஆக்ட் ஆன் அப்படின்னா டேக் ஆக்ஷன் எகெயின்ஸ்ட் சம்திங். இப்போ ஏதாவது ஒரு சண்டை நடந்துட்டுருக்கு ஏதாவது ஒன்று அப்படின்னா ப்ளீஸ் ஆக்ட் ஆன் அப்படின்னா ஏதோ ஒரு ஆக்ஷன் எடு, இப்படி மலை நின்று நீ பார்த்துக்கிட்டே இருந்தால் என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதான். ஆக்ட் அப் டு அப்படின்னா ஆக்ட் ஃபுல்லி, உன்னால் முடிஞ்ச அளவுக்கு ஆக்ட் பண்ணுப்பா, உன்னால் முடிஞ்ச அளவுக்கு செயல்படு அப்படிங்கிறது தான் ஆக்ட் அப் டு, ஆக்ட் ஃபுல்லி. ஆக்ட் ஃபார், ரெப்ரசன்டிங் அஃபிஷியலி, அஃபிஷியேட். அதாவது இது வந்து என்னென்னா ஆக்ட் ஃபார் அப்படின்னா இப்போ வந்து ஒரு லாயர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என் மேலே ஏதோ ஒரு கேஸு அப்படின்னா எனக்காக போய் கோர்ட்டில் அவர் தான் வாதாடுவார், அந்த இடத்துக்கிட்ட தான் இப்போ ஆக்ட் ஃபார்னு சொல்கிறது. நம்மளை அஃபிஷியலாக ஒருத்தவங்க வந்து நம்மளை ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க அப்படின்னா. ஓகேவா, ஓகே. இல்லை அப்படின்னா நம்ம சார்பாக வந்து இப்போ இந்தியாவின் சார்பாக ஏதோ யூனியன் மினிஸ்டர் இல்லை எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் போயிருக்காரு அப்படின்னா ஸோ இவங்க வந்து அஃபிஷியலாக நமக்காக ஆக்ட் பண்ணுறாங்க, ஆக்ட் ஃபார் இந்தியா அப்படின்னு சொல்கிறது. பேர் அவுட் அப்படின்னா கன்ஃபார்ம், டு ஷோ சம்மோன் இஸ் ரைட். அதாவது எப்படின்னா பியர் அவுட் அப்படின்னா அவங்க வந்து இல்லைப்பா அவங்க கரெக்டு தான் கன்ஃபார்மாக அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதான் கன்ஃபார்ம் பண்ணுறது. பிரேக் டவுன், இது நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ இனிமேல் வரப்போகிறதெல்லாம் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பிரேக்னால் அதிலே ஒன்று வரும், கால்னா கால் ஆஃப், கால் ஃபார், கால் அப், கால் டவுன்னு. இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம், பட் எதுவுமே செட்டாக இருந்துச்சுங்கிறதுக்காக நான் ஃபுல்லாகவே எடுத்துருக்கிறேன். ஓகே, ஸோ கொஞ்சம் ஸ்பீடாக போயிடலாம். ஓகே, பிரேக் டவுன் அப்படின்னா இப்போ வண்டி பிரேக் டவுன் ஆகுதுல்ல, அதாவது அது வந்து அதோட செயலை வந்து இழந்து நிலை குறைந்து இருக்கிறது தான். பேக் அவுட் அப்படின்னா குவிட்.
பேக் அவுட்னா குவிட் பண்ணிடுறது. பிரிங் இன் அப்படின்னா ஏர்ன். அடுத்து பிரிங் ஆன் அப்படின்னா ப்ரொடியூஸ். ஆனுனா ப்ரொடியூஸு, இன்னுனா ஏர்னு. கால் ஆஃப் கேன்சல், கால் ஆஃப் பண்ணிட்டாங்க, ஃப்ளைட்ஸ் ஹேவ் பீன் கால்ட் ஆஃப் அப்படின்னா கேன்சல். கால் ஃபார் அப்படின்னா ரெக்வயர், கால் ஃபார் கொடுக்குறது. கால் அப் டு காலிங். கால் டவுன், ப்ரே ஃபார் சம்திங் பேட் டு ஹேப்பன் டு சம் ஒன். கால் டவுன் அப்படின்னா இது நல்லா நோட் பண்ணிக்கோங்க. கால் டவுன் அப்படின்னா இப்போ நம்ம போய் சாமிக்கிட்ட வேண்டுவோம்ல, சாமி அவனுக்கு வந்து சின்னதாவது ஏதாவது அடிப்படணும் ரத்தம் வராத அளவுக்கு அப்படின்ற மாதிரிலாம் ஏதாவது கோவத்தில் போய் நம்ம பண்ணுவோம் இல்லையா, அதுதான் கால் டவுன் அப்படின்னா ரிப்ரிமேண்டு. கட் இன், இன்ட்ரப்ட், இது நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். கட் ஆஃப், ஸ்டாப். கட் அவுட் அப்படின்னா நம்ம வந்து இப்போ ஒரு பீஸாலேருந்து ஒரு பீஸை கட் அவுட் அப்படின்னா யூ ஜஸ்ட் கட் அவுட் ஒன் பீஸ் அப்படின்னா பீஸாலேருந்து ஒரு பீஸை நம்ம கட் அவுட் பண்ணி எடுக்கிறது, அவ்வளோதான். கம் இன், அரைவ், பி யூஸ்ஃபுல். கம் இன் அப்படின்னா கம் அப், அரைஸ். இது வந்து அரைவ். கம் இன்னா அரைவ், வாங்க வாங்க உள்ளே வாங்க அப்படிங்கிறோம்ல, கம் இன் ப்ளீஸ் கம் இன் அப்படிங்கிறோம்ல, அதான் கம் அப், அரைஸ். கம் அபவுட், ஹேப்பன். கம் அக்ராஸ் அப்படின்னா ஃபைன் பை சான்ஸ். கம் ரவுண்ட், சேஞ்ச். கம் அண்டர், இன்க்ளூடட். ஓகே, கம் ரவுண்ட்னா சேஞ்ச், கம் அண்டர் அப்படின்னா இன்க்ளூடட். இதுவும் நம்ம பார்த்துட்டோம். உன்னோட ப்ரமோஷன் வந்து யுவர் ப்ரமோஷன் மைட் ஹவ் பிரிங் யூவா கம் அண்டர் ராஜ் ஆர் ஷேகர் அப்படின்னு சொல்கிறது வந்து கம் அண்டர். ஓகே, டை அவுட் அப்படின்னா ஸ்டாப் எக்ஸிஸ்டிங். டை அவே ஏன்னா டிக்ரீஸ் சவுண்ட். இப்போ பேட்ரி இஸ் கெட்டிங் டைட் அவே அப்படின்னா இந்த பேட்ரி கொஞ்சம் கொஞ்சமாக செத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான். டூ ஃபார், சர்வ் த பர்பஸ். ஓகே, டூ வித் அப்படின்னா மேனேஜ். டூ ஓவர் அப்படின்னா அகெயின், ஒரு தடவை பண்ணால் ஓகே, ஓவராக பண்ணால் அகெயின் அண்ட் அகெயின் பண்ணுறது தான் ஓவரா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ட்ரா ஆன், டிபெண்ட். ட்ரா அப், ரைட். ட்ரா பேக், மூவ் அவே ஃப்ரம் சம் ஒன். ட்ராப் இன், இன்ஃபார்மல் விசிட். ட்ராப் அவுட், லீவ். நிறைய படத்தில் இல்லை நிறைய பேர் இது பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் இந்த ஃபாரினர்ஸ்லாம் அப்படி பேசுவாங்க. தே ஜஸ்ட் ட்ராப்ட் இன் டு பிக்கப் அப்படிம்பாங்க. அதாவது எதர்ச்சியாக வர்றது, நம்ம வந்து பிளான் பண்ணி போகிறது கிடையாது, எதர்ச்சியாக வர்றது தான் அந்த ட்ராப் இன். ஃபால் இன், கொலாப்ஸ். ஃபால் அவுட், குவாரல். ஃபால் ஆஃப், டிக்ரீஸ். ஃபால் த்ரூ, ஃபெயில். ஃபால் டு, பிகின். ஃபால் பிகைண்ட், மேக் லெஸ் ப்ராக்ரஸ் அப்படின்னா பிகைன்னா பின்னோக்கி போகிறது. ஃபால் பேக் ஆன், டிபெண்ட். கெட் அப், ரைஸ் ஃப்ரம் பெட். கெட் இன், என்டர். கெட் ஆஃப், லீவ். கெட் த்ரூ, சக்சீட். கெட் அவே, டிஸ்ட்ரிபியூட். கிவ் அப், abandon. கிவ் இன், சரண்டர் ஆர் ஈல்டு. கிவ் அவே, distribute. Got into, go into, examine. Go for, attack. Go at, to make great efforts to do something. Go atனா நம்ம வந்து நிறைய எஃபோர்ட் போட்டு ஒரு விஷயத்துக்காக இது பண்ணுறதான். கோ ஆஃப் அப்படின்னா லீவ் ஆர் எக்ஸ்ப்ளோடு, அதாவது இந்த இடத்த விட்டு போகிறது இல்லை வெடிச்சிடுறது, அதான். கோ ஹெட் அப்படின்னா கண்டினியூ ஆர் மேக் ப்ராக்ரஸும். இது கோ ஹெட்னா கண்டினியூ. கோ ஹெட் ஆஃப் அப்படின்னா ஹெட் ஆஃப் அப்படிங்கும்போது பாஸ் ஆர் டேக் ஓவர். கோ வித்தவுட், மேனேஜ் வித்தவுட். கோ த்ரூ, பாஸ் த்ரூ. Go back on, fail to keep promise. Go through, pass through. Go back on, fail to keep promise. Go down, believe. Go ahead of, pass or take over. Go after, chase. Go about, perform. Go with, match. Hand in, submit. Hand on, transmit. Hand over, transfer. Hand down, give. Hand on, hang on, hold. Hang out, frequent. Hold on, wait. Hold up அப்படின்னா delay. Hold over அப்படின்னா postpone. Keep up, to keep something. Keep away, to avoid going near. Keep on, to continue. Keep off, to avoid. Knock out, stop working. Knock down, struck. Lay out, arrange. Lay down, establish. ஓகேவா, லே டவுன். இது ஒன்று தான் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. யூஸ்வலாக டவுன் வந்தாலே நெகட்டிவ் மீனிங் கொண்டு வந்துட்டு இருந்துச்சு. இது ஒன்று தான் எக்ஸ்டாப்ளிஷ், விரிவாக்கம் பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருக்கு. லே டவுன், எக்ஸ்டாப்ளிஷன். லெட் இன், அலவ் டு என்டர். லெட் அவுட், ரிலீஸ். லெட் டவுன், டிஸப்பாயிண்ட். லுக் ஆஃப்டர், டேக் கேர் ஆஃப். இதுவும் நம்ம பார்த்துட்டோம். லுக் அஹெட், பிளான் ஃபார் ஃபியூச்சர். லுக் அரவுண்ட், டு விசிட் அ பிளேஸ் ஆர் பில்டிங். லுக் ஃபார், சர்ச். லுக்கிங் டு மேக் இன்வெஸ்டிகேஷன். சரியா? ஸோ இதெல்லாம் நம்ம வந்து ஆல்ரெடி
நிறைய வேர்ட்ஸ் இது வந்து நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். அதனால தான் நான் கடகடன்னு ரீட் பண்ணிட்டேன். ஓகே. ஸோ மீதி இருக்கிறத வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இன்னும் மேபி ஒரு 1 or 2 வீடியோஸ் தான் வரும். அதுக்கு மேலே வராது இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸு. ஓகே. ஸோ நம்ம இதை முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து கடகடன்னு அடுத்த டாபிக் எதுக்காவது மூவ் ஆகலாம். ஸோ இது இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் முடிச்சிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு அடுத்து என்ன டாபிக் வேணுங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தட் அதுக்கு தகுந்த மாதிரி நான் ப்ரிப்பேர் பண்ணி அந்த வீடியோஸ் போட்டுறேன். நவம்பருக்குள்ளே கிட்டத்தட்ட ஓரளவுக்கு வீடியோஸை கொடுத்துட்டோன்னா அதுக்கப்புறம் டெஸ்ட்டுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி லேர்னிங், ஆல் த வெரி பெஸ்ட், தேங்க்யூ. ஸோ டெஸ்ட் சீரீஸில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுத்துருங்க. ஸோ கமெண்ட் பண்ணுங்கள் ஜாயின் பண்ணுவோன்னு. ஸோ எத்தனை பேர் வருவாங்க அப்படிங்கிறத வச்சு நான் அப்ராக்சிமேட்டாக வந்து எப்படி பிளான் பண்ணலாம் அப்படின்றத யோசிப்பேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.